ஜெபம் பண்ண கடவோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கின்றது. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நிறைத்து இந்த ஆராதனையின் மேன்மையான நன்மைகளினால் நாங்கள் ஒவ்வொரு நிரப்பப்படும்படியான கிருபைகளை ஆண்டவர் தாமே தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உம்மை தொழுது ஸ்தோத்திரித்து உம்முடைய ஆசீர்வாதங்கள் சுதந்திரத்துக்குள்ள கிருபை தாரும். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 261 பாமாலை 207 பாடுவோம். கர்த்தாவின் தாசரே எக்காலம் ஊதுங்கள். கீதம் 261 பாமாலை 207 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதல் இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும்
சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க விலை செய்யாமல் செய்யத்தகாத விலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உலகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் தூக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடலாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியை அருளச் செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம்
என்னுடைய கோபத்திலே முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119வது சங்கீதம் 1வது வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை முறையாக வாசிப்போம். 119வது சங்கீதம் 1வது வசனம் முதல். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவர் முதலத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கொள்ளும் உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 19:12 முதல். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது.
வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். Amen.
பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயும் நம்புகிறேன். பாவ மன்னிப்புலதனமும் மரித்தோர் உயிர்த்தெழும் வாரணமும் ஓவாதித்ய ஜீவனுமே புலதனமும் ஞான நம்புகிறேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சித்தத்தை கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 5ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். சகலத்தையும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, இந்த உலகத்தை படைத்து எங்களை ஆண்டு கொள்ள வைத்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் படைத்த உயிரினங்கள் அனைத்தும் உம்முடைய அன்பையும் உம்முடைய மகத்துவத்தையும் நற்செய்தியையும் எங்களுக்கு உணர்த்துகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் மனிதரின் பயன்பாட்டிற்காக மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட நவீன ஊடகங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். இந்த ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் உம்முடைய அன்பை பிறருக்கு கூறவும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை பகிரவும் எங்களுக்கு கிருபை செய்தருளும். இவைகள் மூலமாக பிறரை காயப்படுத்தும் செய்திகளையும் மனமடிவாக்கும் தகவல்களையும் பகிராமல் கிறிஸ்துவின் நல்ல செய்தியை வெளிப்படுத்தும் கருவிகளாக இவைகளை பயன்படுத்தவும், பிறரை கர்த்தருக்குள் சந்தோஷமாக வைத்திருக்கும் வார்த்தைகளை சொல்லும் கருவிகளாக பயன்படுத்திட உதவி செய்ய வேண்டுமென்று
எங்கள் ஆண்டவரும் பிதாவுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் இது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட திருச்சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் ஓயாமல் பெய்யச் செய்தலும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமுனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்கள் அருளிச் செய்வென்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலிப்பதை நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணைச்ச நாமத்தினாலே திருநெல்வேலி திருமணம் கல்லடை குறிச்சி CSI கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட என்றும் சதா காலங்கள் எடுத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை வேளையை நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு நல்ல வாய்ப்புகளையும் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட சாதை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள், இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே சாதை அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் ஈடுபட்டு வருகின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. அநேக மக்கள், குறிப்பாக வயோதிப நிலவிற்கு அருமையான பெற்றோர்கள் இதன் மூலமாக அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து அல்லாத அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது எண்ணி நான் ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் செய்கிற உதவி இந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அதிக உதவியாக இருக்கும் என்று சந்தேகம் கிடையாது. ஆகவே தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆதரியுங்கள், இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தரும் உள்ளத்தில் ஏவுகிறபடி நீங்கள் இதை தாங்க முன் வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலும் கூட திருச்சியை சார்ந்த ஒரு அருமையான குடும்பத்தினர் இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கிறார்கள். தங்களுடைய அன்பு மகன் சகோதரர் ஜே ஃபெலிக்ஸ் அவருடைய நினைவாக அவருடைய அருமையான பெற்றோர்கள் திரு ஜஸ்டஸ் அவர்கள், அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி சுகந்தி ஜஸ்டஸ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தங்களுடைய மகனுடைய நினைவாக இந்த அருமையான பிள்ளைகள் தாங்க முன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தினரை எல்லா விதமான கிருபையினாலும் சமாதானத்தில் நிரப்புவாராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் அருமையான பெற்றோர்களுக்கு கொடுத்து வழிநடத்துவாராக. அதே போல் அவருடைய அன்புக்குரிய சகோதரருடைய துணைவியார் திருமதி டாக்டர் வினோதா ஃபெலிக்ஸ்
அவர்களுக்காக அவருடைய அன்பு பிள்ளைகள் ஃப்ரெட்ரிக் ஃப்ராங்க்லின் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தரின் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆறுதல், எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு சந்ததி சந்ததியாக கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் இங்கு 15ஆம் வசனத்திலே வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த குடும்பத்தின் நடுவிலே வாசம் பண்ணேன். எந்த ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்து ஆண்டவர் மென்மேலும் ஏராளமான ஆசீர்வாதங்களை சந்ததி சந்ததியாய் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்யணும் எல்லாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க இந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் வரவும் உடைய வார்த்தைகளை கேட்கவும் பரலோகத்தின் தேவன் பாராட்டிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு கூட இடைபடும் உடைய வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்க கிருபைதாரம். ஆசீர்வதியும் எங்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் மீண்டும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம், நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். இந்த பகுதியிலே ஒரு கிறிஸ்தவனுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், பந்தய சாலையிலே ஓடுகிற ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு ஒப்பாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்து பட்டணத்தில் இதுமேயா என்று சொல்லப்பட்ட இடத்துல ஒரு பெரிய விளையாட்டு போட்டி நடக்கும். ஓட்டப்பந்தய
போட்டி மிக சிறப்பாக நடைபெறுவது உண்டு. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த பகுதியிலே கொரிந்து பட்டணத்திலே இருந்து ஊழியம் செய்தார் என்று அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலங்கள் இங்கு தங்கியிருந்து ஊழியம் செய்தார். அவர் இந்த போட்டிகளை எல்லாம் பார்க்கின்ற ஒரு வழக்கம் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த போட்டி 2 வருடத்திற்கு ஒரு முறை நடக்குமாம். ஏதென்ஸில் அந்த காலத்தில் ஒலிம்பிக் போட்டி 4 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். அதற்கு அடுத்த மிக சிறந்த ஒரு போட்டி, சிறப்பான ஒரு போட்டி இந்த இதுமேயா இந்த விளையாட்டு போட்டி என்று சொல்லுவார்கள். இந்த விளையாட்டு போட்டியிலே ஓடுகிற வீரர்களுக்கு, வெற்றி பெறுகிறவர்களுக்கு இங்கு வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 25ஆம் வசனம் சொல்லுகிறது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த பந்தயத்திலே ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற பிள்ளைகளுக்கு, வெற்றி பெறுகிறவர்களுக்கு ஒரு கிரீடம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அது என்ன கிரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒலிவ இலையினால் செய்யப்பட்ட ஒரு கிரீடம். அதற்கு பவுல் சொல்லுகிறார், இது ஒரு அழிவுள்ள கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அழிவுள்ள அந்த கிரீடத்தை பெறுவதற்காக இந்த ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெறும்படியாக வருகிற வீரர்கள், வீராங்கனைகள் பல மாதங்கள் என்ன செய்வாங்கன்னா அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு 6 மாதத்திற்கு அதிகமாக தினமும் 5 முதல் 8 மணி நேரம் என்ன செய்வாங்கன்னா இந்த விளையாடுவதற்காக அவங்க அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம். அதனால் அவங்களுக்கு வெற்றி பெற்ற பிறகு அவங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பரிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒலிவ இலையினால் செய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு கிரீடம். இந்த கிரீடத்தை வாங்கின பிறகு அந்த வீட்டில் கொண்டு வச்சுருப்பாங்க. அது எத்தனை காலங்கள் அது அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில காலங்கள் ஆன பிறகு அது அப்படியே என்ன செய்யணும்னா அது பழசாக போகும், அப்படியே நொறுங்கி போகும் பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் தருகிற ஒரு கிரீடம் எப்படிப்பட்ட ஒரு கிரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அழிவில்லாத ஒரு கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அது ஒரு ஜீவ கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:8 அது நீதியின் கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:4 அது வாடாத கிரீடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 9:25 அது அழிவில்லாத ஒரு கிரீடம். ஆக இந்த கிரீடத்தை பெறுவதற்கு நாம் எவ்வளவாய் நாம் அதற்கு பிரயாசப்பட வேண்டும். அழிவுள்ள இந்த கிரீடத்தை பெறுவதற்காக மக்கள் பல நாட்களாய், மாதங்களாக எவ்வளவோ கடினமாக பயிற்சி செய்கிறார்கள். 2024ஆம் ஆண்டில் பாரிஸில் ஒரு சம்மர் ஒலிம்பிக் போட்டி ஒன்று நடைபெற்றது. இந்திய தேசத்திலிருந்து மல்யுத்த வீராங்கனை ஹரியானா மாநிலத்திலிருந்து வினேஷ் போகத் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான சகோதரி பங்கு பெற்றார்கள். அவர்கள் மிக அதிகமாக அவர்கள் அதற்காக கடுமையாக உழைத்து பயிற்சி பெற்று அங்கே போனாங்க. 50 கிலோ இந்த எடையுள்ள இந்த ரெஸ்லிங் இந்த காம்படிஷனில் அவங்க பங்கு பெற்றாங்க. தகுதி சுற்றில் அவங்க தேர்ச்சி அடைந்தாங்க. செமிஃபைனலில் அவங்க வந்துட்டாங்க. இப்போ ஃபைனல். இந்த போட்டிக்கு வரும் பொழுது என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் எடை 50 கிலோ தான் இருக்கணும், ஆனால் அவங்களுக்கு ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இதற்காக அவங்க சாப்பாட்டை சாப்பிடாம பட்டினி கிடந்தாங்க. இரவு முழுசும் தூங்காமல் இருந்தாங்களாம். அதிக மணி நேரம் என்ன செய்தாங்க, ஓடுனாங்களாம். ஓடுனா உடம்பு அப்படியே இழைச்சிடும் அப்படின்ட்டு. அதற்கு மேலாக என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரீரத்தில் இருக்கிற அந்த ரத்தத்தை என்ன செய்தாங்கன்னா அவங்க அந்த சிரிஞ்சு வச்சு என்ன செய்தாங்கன்னா வெளியே எடுத்தாங்க. ஏன்னா இந்த ரத்தம் வெயிட்டாக இருக்கும். எப்படி ஆயிலும் அந்த 50 கிலோக்குள்ளே கொண்டு வர இவ்வளவு பிரயாசப்பட்டாங்களாம். ஒருவேளை அவங்க வெற்றி பெற்றார்னு சொன்னால் அதற்கு ஒரு நல்ல பரிசை கொடுப்பாங்க, அது உண்மைதான். ஆனால் இந்த உலகத்தோடு கூட அழிந்து போய்விடும், சீக்கிரத்திலே அது அது முடிந்து விடும், அவ்வளவுதான். ஆனால் கடைசியில் அவங்க இவ்வளவு பிரயாசப்பட்ட பொழுதுன்னு கூட அவங்க அந்த குவாலிஃபை இல்லாமல் போயிட்டாங்க பார்த்துக்கிடுங்க. அது ரொம்ப ஒரு துயரமான ஒரு சமூகம். பேப்பரில் செய்தித்தாளில் அது வந்துச்சு. அப்போது அழிவுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஜனங்கள் இவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ஆனால் நீங்களும் நானும்
அழிவில்லாத அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு அதிகமாக நம்ம பிரயாசப்படும். பவுல் சொல்கிற நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என் நீதியின் கீழே எனக்கு வைக்கப்படுது. ஆனால் பவுல் அவர் சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், எப்படி ஆயிலும் இந்த நீதியின் கிரீடத்தை, அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் என் ஓட்டத்தை ரொம்ப பிரயாசப்பட்டு ஓடினேன் என்று அவர் சொல்லுகிறதாக வேறு சொல்லப்பட்டது. அப்படி என்றால் நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்க வேண்டும்? இது அழிவில்லாத இதை கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படி ஓட வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் இங்கே வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே 1 Corinthians 9 அதிகாரம் 24 வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், நான் ஒரு நிச்சயத்தோடு கூட ஓடுகிறேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு 1 Corinthians 9 வாசித்து பார்க்கும் பொழுது, போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. போரடிக்கிறவன் அதில் நமக்கு பங்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் என்ன செய்யணும்னா அதை நாம் ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர்கள் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 3 அதிகாரத்தில் ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார் 13 சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறேன், ஆனாலும் கூட எப்படியாலும் பிடித்து கொள்ளும்படியாக நான் அதை நோக்கி என்ன செய்கிறேன்னா ஓடுகிறேன், எப்படியாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் ஓட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யோனாவை அழைத்தார். நீங்கள் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 1 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், யோனாவை பார்த்து சொன்னார். இங்கு 2 நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். நினிவேக்கு போய் சொல்லு. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற டார்கெட் அதான், நேர நினிவேக்கு நீ என்ன செய்யணும், போகணும். ஆனால் இவன் என்ன செய்தான் பாருங்க, 3 அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு தர்ஷீசுக்கு போக கப்பலை ஏறினான். இவன் ட்ராக் மாறி ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார் நினிவேக்கு போ அப்படின்னு சொன்னார். இவன் என்ன செய்தான்னா யோப்பா பட்டணத்துக்கு போய் அங்கே கப்பல் ஏறி தர்ஷீசுக்கு போகிற மக்களோடு கூட செல்லுகிறதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரயாணப்படும் பொழுது சமுத்திரத்தில் பயங்கரமான ஒரு புயல் வந்துச்சு. கப்பல் உள்ள எல்லா சரக்குகளையும் தூர எரிஞ்சாங்க. எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு எரிச்சிட்டாங்கன்னா அதில் பிரயாணம் பண்ணினதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் இவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லாமல் அடித்தட்டில் போய் தூங்கிட்டு இருந்தான். ஏன்னா பிரச்சனைக்குரிய விட இவன் தான் பார்த்துக்கலாம். இவன் நிமித்தமாக அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், அவ்வளோ பெரிய போராட்டங்கள். கடலில் தூக்கி போட்டாங்க. மீன் வயிற்றில் 3 நாளாக இருந்தான் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தேவையா? அன்பானவர்களே, நாம் எப்போ ஓட்டத்தை மாறி ஓட ஆரம்பிக்கின்றோமோ, தேவனுடைய சித்தத்தை விட்டு விட்டு வேறு இடத்துல ஓடி போகிறோம் என்று சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத நஷ்டங்கள், பாடுகள், மன வருத்தங்கள் கண்டிப்பாக வர சந்தேகமே கிடையாது. அவர் சொல்கிறாரு, நீ ஏன் அதை கவலைப்படுற, உனக்கு கிடைக்குன்னு ஓடு, நான் எல்லாத்தையும் செய்வேன். இவன் போய் பிரசங்கம் பண்ணாங்க, 120,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. தேவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. நாம் இது மாம்ச கண்களில் பார்க்குறோங்க, நமக்கு தெரியாது, நமக்கு தூர கண்கள் கிடையாது.
தூரமாக நடக்க நமக்கு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சகலவற்றை அறிந்திருக்கிறார். நாம் போகும் பாதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்வார், என் மேலே உன் மேலே என் கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், நீ அதில் சரியா போ. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகள் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்பிக்கை கிடையாது. நம்ம பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் ஓடுகிறவர்கள், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள், பரிசை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறவர்கள் இச்சை அடக்கத்தோடு கூட இருப்பாங்களாம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஓட்டம் இச்சை அடக்கமுடைய ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். இச்சைகளினால் நிரப்பப்பட்டு நாம் ஓடினோம் என்று சொன்னால், நாம் இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த பரிசை பெற்றுக்கொள்ள முடியாது என்று இங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப தன்னை காத்து கொள்ளுவார்கள், ரொம்ப இச்சை அடக்கமாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன உணவு வேண்டும் என்றாலும் கிடைக்கும். இந்த போட்டிகளிலே பங்கு பெறுகிற வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு அவர்களுக்கு தேவையான விருப்பமான நல்ல ஹைஜீனிக் ஃபுட் என்ன செய்யணும்னா கிடைக்கும். பார்த்துக்கிறேங்க. அதுக்காக ஓவராக சாப்பிட்டு வெயிட்டை ஏற்றிட்டாங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியும், ஓட முடியாது. அப்போ அவங்க ஒரு நாளைக்கு இத்தனை கலோரி தான் சாப்பிடணும், இவ்வளவு தான் சாப்பிடணும், அவ்வளோ சாப்பிடுவாங்க, இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. சோம்பேறித்தனமாக இருக்க முடியாது. அவங்க எல்லாவற்றையும் ரொம்ப பங்க்சுவலாக இருக்கணும், ரொம்ப சின்சியராக இருக்கணும், சிஸ்டமேட்டிக் லைஃப் மாதிரி தான் பார்த்துக்கிடுங்க. எல்லாவற்றிலும் அவங்க எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்தை நினைச்சேன்னா கரெக்டாக வச்சுக்கிடணும். இச்சையடக்கத்தோடு கூட நினைச்சேன்னா தன்னுடைய வாழ்க்கையை வைத்து கொள்ள வேண்டும். வெந்ததெல்லாம் திம்போம், விதி முடிஞ்ச சாவும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிறேங்க. சில மக்கள் அப்படி சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் என்னையா இருக்க, அப்படிலாம் இருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமான அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்கள் கூட இந்த உலகத்தின் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக இவர்கள் கூட இவ்வளவு இச்சையடக்கத்தோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்னு சொன்னால் நாம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நாம் எப்போ அதை நம்ம மீறுகிறோமோ நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். தேவாவை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4:10 அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பவுல் ஆரம்ப காலத்தில் பவுலோடு கூட சேர்ந்து ஊழியத்திற்கு வந்தவன் தான். ஆனால் இந்த சில பாடுகள், சில கஷ்டங்கள் வந்த உடனே அதெல்லாம் அவனுக்கு சகிக்க மனம் கிடையாது. உலகத்தின் மீது உள்ள தன்னுடைய ஆசை நிமித்தமாக, அந்த வாஞ்சை நிமித்தமாக வசனம் சொல்லுகிறது, தேமா இந்த உலகத்தின் மீது வைத்த அந்த ஆசை நிமித்தமாக என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் என்பதாக நீதிமொழியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இச்சை அடக்கம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்து விடுவோம், இழந்து விடுவோம். உலக பிரகாரமாக கூட இந்த காரியத்தில் அவங்க எவ்வளவு சின்சியராக இருக்கிறாங்க. 1988 ஒலிம்பிக் போட்டியில் பென் ஜான்சன் சொல்லப்பட்ட ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தய ஒரு வீரர், உலக சாதனை படைத்தவர், மிக வேகமாக ஓடினவர். கடைசியாக அவரை பரீட்சை செய்து பார்த்த பொழுது அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. பார்த்துக்கிடுங்க, இவர் எல்லாம் ஃபிட்டாக தான் ஓடினார் அப்படின்னு சொல்லி ஓடும்போது அவர் பார்க்கும்பொழுது அவருடைய இரத்தத்தில் இந்த ஸ்டீராய்டு, இந்த ஊக்க மருந்து அவர் பயன்படுத்தினார் என்பதை கண்டுபிடித்த உடனே அவரை என்ன செய்த அவருக்கு கொடுத்த அந்த மெடல் எல்லாவற்றையும் பறித்து கொண்டாங்க. அவருடைய பெயர் அசிங்கப்பட்டு விட்டது. அந்த நாட்டுக்கே ரொம்ப ஒரு வெட்கக்கேடான ஒரு காரியத்தை அவர் நிகழ்த்தி விட்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அப்படி ஒரு இச்சை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தால் நம்முடைய பரம எஜமானாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எவ்வளோ ஒரு பெரிய வெட்கத்தை நம்ம உண்டு பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு அழைத்தார்.
இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் எப்போ இதை விட்டு நாம் விலகிறோமோ அப்பொழுது நாம் பெரிய வெட்கத்துக்குரியவர்களாக மாறிவிடுகிறோம். வேதத்தில் வாசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு வந்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். செங்கடலாம் கடந்து வர்றாங்க. ஆண்டவர் பலத்த அற்புதங்களை இந்த மக்களுக்காக செய்தார். நீங்கள் 78ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்தில் நடந்து வரும் பொழுது தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ கோபம் அவர் மேல் எழும்பி அவர்களில் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று என்று சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் விசேஷித்தவர்கள், திறமையானவர்கள், இஸ்ரவேல் சோசன் பீப்புள், விசேஷமாய் தெரிந்து கொண்ட மக்கள், இதில் விசேஷமானவர்கள், அவர்களை மடிய பண்ணிற்று. அன்பானவர்களே, நம்ம எவ்வளவு திறமை இருந்து என்ன செய்ய, எவ்வளவு நமக்கு ஆசி இருந்து அல்லது எவ்வளவு கல்வி இருந்து உலகத்தில் சிறந்தவளை இருந்து என்ன புண்ணியம், நாம் எப்போ தேவனுடைய விரோதமாக நம்ம பாவம் செய்கிறோமோ அப்பொழுது நாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பரிசு பொருள் என்னச்சோன்னா நம்ம இழந்து போய் விடுவோம். வேதவசனம் சொல்லுகிறது, விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. இது இச்சை. நீங்கள் ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுது, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த பொழுது, ராஜா தாவீது இப்போ நினைச்சிட்டார்னா இஸ்ரவேலில் அவர் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். யுத்தம் வந்த பொழுது தாவீது யுத்தத்துக்கு போகலை, மற்ற எல்லாரையும் அனுப்பிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளையிலே இங்கே தன்னுடைய அரண்மனையின் உப்பரிக்கையில் அவர் நின்று கொண்டிருக்கின்றார். தற்செயலாக பார்க்கின்ற உரியாவின் மனைவி அங்கு ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறது. 2, 3, 4 ஆகிய வசனங்களும் மிக அழகாக சொல்லுகிறது. உரியாவின் மனைவி இச்சித்தான், அவளை அழைத்து வர சொன்னான், அவளோடு விபச்சாரம் பண்ணினான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் 10 கட்டளைகளில் ஒன்று இச்சையாதிருப்பாயார், அந்த பாவத்தை அவன் செய்தான். 2வது விபச்சாரம் பண்ணாதிருப்பாய் ஆண்டவர் சொன்னார், அதையும் செய்தான். 3வது ஒரு தவறு பண்ணுறான். 15ஆம் வசனம் 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உரியாவை இந்த தாவீது கொலை செய்கிறான். அப்போ ஒரு பாவம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கற்பனை மீறும் பொழுது 3 கற்பனை மீறி விடுகிறார்கள். இச்சையாதிருப்பாயாக என்ற ஒரே ஒரு கற்பனை மீறினா அதோடைய விளைவு பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் அந்த கட்டளை மீறினா, 3வது கொலை செய்யாதிருப்பாயாக. அப்போ ஒரு கற்பனை நம்ம மீறும் பொழுது, ஒரு பாவம் செய்யும்போது தொடர்ச்சியாக பல பாவங்கள் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. அது இச்சை அவ்வளோ ஒரு மோசமானது. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம் சொல்லுகிற, அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த இச்சை என்ன செய்யுதுன்னா பாவத்தை நமக்குள் பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதன் விளைவை இந்த தாவீது அனுபவிக்காமல் கிடையாது. சொந்த மகனே மறுமனையாட்டிகள் நினைச்சதாங்கன்னா அவன் கற்பழித்தான் என்பதாக வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த அப்சலோம் சொந்த தகப்பனை தாவீதை ஓட நினைச்சுதான்னா விரட்டினதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்வு, இச்சை அடக்கத்தோடு கூட வாழுகின்ற ஒரு வாழ்வு. எப்படி வேண்டுமென வாழலாம். ஒருவேளை உங்கள் நண்பர்களுக்கு இதை மறைத்து விடலாம், உறவினர்களுக்கு மறைத்து விடலாம், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மறைத்து விடலாம், மற்றவர்களுக்கு மறைத்து விடலாம். ஆண்டவருக்கு நம்மால் மறைத்து விட முடியாது. எத்தனை குடும்பங்களில் அந்தரங்க பாவத்தில் இச்சைகளுக்குள் சிக்கப்பட்டு விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா?
அது நிமித்தமாக எத்தனை குடும்பங்களில் கண்ணீர், வேதனை, துக்கம், துயரம் தெரியுமா? பாவம் பாவம். இது பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாதுங்க, சமாதானம் கிடையாது. மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் இந்த பரம அழைப்பின் இந்த ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும் என்று தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ட்ராக்கில் சரியாய் ஓடி வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளும்படியே ஓடி வர வேண்டும். இச்சை அடக்கத்தோடு கூட ஓடி வரணுங்க. இல்லாவிட்டால் அந்த பரிசு பொருளை இழக்கிறது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையில் மகா பயங்கர துக்கத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க நேரிடும். மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சிம்சனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கும்படியாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சிறப்பான ஒரு அபிஷேகம் அவனுக்கு இருந்துச்சு. ஒரு பெரிய நிலையெல்லாம் யாராலுமே செய்ய முடியாது. தோள் மேலே தூக்கி வச்சுட்டு போனான். ஒரு கழுதை தாடியோட எலும்பு வச்சு 1000 பேர் அடித்து கொண்டாங்க. ஆனால் தொழிலாளியின் மடியிலே அவன் விழுந்தான். வேசியின் மடியிலே தலை சாய்த்தான். அவனுடைய முடி சிரைக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவனை விட்டு விலகினதை அவன் அறியவில்லை. பாருங்க, இதோ பெலிஸ்தர் வந்து விட்டார்னு சொன்ன உடனே முன்பை போல எழும்பி சொல்லி எழும்பினான். ஆனால் அவனுக்கு அந்த பலனெல்லாம் போய்விட்டது. கண்கள் பிடுங்கப்பட்டது. அவன் துன்பப்படுத்தப்பட்டான். கைகளிலும் கால்களிலும் சங்கிலினால் கட்டப்பட்டு வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டான். இன்றைய இச்சை அடக்கத்தோடு கூட வாழ்வோம் என்றால் பிசாசானவன் கடைசியில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கொண்டு போய் நிறுத்தி விடுவான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே அந்தரங்கமான பாவங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு தெரியாமல் இருக்கலாம். சிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அல்லது தெரிந்தோ துணிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கின்றார். மனம் திரும்பாத பட்சத்தில் உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, யோனாவுக்கு மாத்திரம் கிடையாது, குடும்பத்தில் உள்ள அந்த கப்பல் உள்ள எல்லாருக்கும் வேதனை தான். பயத்தோடு கூட இருந்தாங்க. கப்பலில் பயங்கரமான சேதங்கள், எல்லா பொருட்களையும் தூக்கி வெளியே கடலில் வீணாக வீசி எறிந்தார்கள். அதே போல் நஷ்டத்தின் மேல் நஷ்டம், போராட்டத்தின் மேல் போராட்டம், வேதனை மேல் வேதனை வந்து கொண்டே தான் இருக்கு. ஒரே ஒரு வழி, மனம் திரும்புவது, ஆண்டவரிடத்தில் வந்து சேருவது. உனக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேனப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை கழுவுமுடைய இரத்தத்தினால என் இச்சை நிமித்தமாக எத்தனையோ தவறுகளை செய்ததற்கு மன்னியும் ஆண்டவர் சொல்லி தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்பது தான். அதை தவிர வேறு வழி கிடையாது, வழி கிடையாது. இச்சை அடக்கத்தோடு கூட ஓட வேண்டும் என்று தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டாலும் ஓட வேண்டும். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன், பின்னானவைகளை நோக்கி அல்ல. ஓடுகிறவர்கள் நம்பிக்கையோடு ஓடணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. இரண்டாவதாக இச்சை அடக்கத்தோடு கூட ஓட வேண்டும். மூன்றாவதாக இந்த வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? முன்னானவைகளை தேடி சரியாக ஓடணும். ஆகவே தான் எபிரேயர்கள் நிருபத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இயேசுவை நோக்கி, முன்னானவைகளை, முன்னால் நமக்கு இயேசு இருக்கிறார், அவரை நோக்கி நாம் என்ன செய்யணுமா? ஓட வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில் இங்கே 62ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆண்டவர்
பின்னால் ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னார், நம்ம உலகத்தை எதையும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. கலப்பை மேலே கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்த்தா நம்ம சரியாக உழ முடியுமா? உழ முடியாது. அப்படிப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான் கிடையாது, தகுதி உள்ளவன் அல்ல என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு காலம் பின்னிட்டு பார்க்க, பின்னால் நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம அந்த ட்ராக்கு விட்டு மாறி விடுவோம். நமக்கு முன்னால் இயேசு இருக்கிறார், அவரை நோக்கி, அவர் நமக்கு பரிசை வச்சிருக்கிறார். சாதாரண பரிசு கிடையாது, அழிவில்லாத வாடாத ஜீவ கிரீடம். அது ஒரு மேன்மையான ஒரு கிரீடம். அந்த கிரீடத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு ஓடணும். வேகமாலாம் ஓடி வர வேண்டும் சொல்லலை, ஆற அமர நிதானமாக, ட்ராக்கை விட்டு விலகாமல் இச்சை அடக்கத்தோடு பொறுமையோடு ஓடி வர வேண்டும் சொல்லப்பட்டது. நீ பின்னால் என்ன செய்யாதுன்னா திரும்பி பார்க்காத என்று வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் நம்ம யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நீ வாசி பார்க்கும் பொழுது 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார் என்பதாக தேவதூதர்கள் லோத்தை பார்த்து சொல்கிறாங்க. உடனே இந்த லோத்து தன்னுடைய மருமக்கமாரெல்லாம் போய் சொல்லி பார்த்தாங்க, ஒருத்தரும் கேட்கலை. கடைசியில் இந்த தூதர்கள் லோத்துவையும் அவனுடைய மனைவி அவனுடைய 2 பிள்ளைகளும் பிடிச்சி வெளியில் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க 17ஆம் வசனத்தில், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இது சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். பின்னால் திரும்பி பார்க்காத, ஓடு அப்படின்னு சொன்னார். ஓடினாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்தில், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயோ, என்னுடைய ஆசி, என்னுடைய செல்வம், என்ன லோத்துவுக்கு பெரிய செல்வம் இருந்துச்சு, பெரிய ஆசி இருந்துச்சு, பெரிய பணக்காரன். அப்படிப்பட்ட செல்வங்களெல்லாம் அழிந்து போகிறது, வானத்திலிருந்து அக்கினி விழுந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஒண்டி கட்டையா இவன் மனைவி 2 பிள்ளைகள் மாத்திரம்தான் ஓடுறாங்க. இவங்க என்ன தூக்கிட்டு ஓட முடியும்? 2 ட்ரெஸ்ஸை வேணால் எடுத்துக்க முடியுமா? சாப்பாட்டுக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் வேணால் எடுத்துக்க முடியும், அவ்வளோதானே எடுக்க முடியும், வேறு எது செய்ய முடியும்? அவன் மனைவி இந்த பின்னால் திரும்பி பார்க்குற, ஐயோ நம்முடைய ஆசைகள்லாம் அழிந்து, உலகத்தின் மீது வைத்த இந்த ஆசை பின்னிட்டு திரும்பி பார்க்கிறாள், உப்பு தூணாய் மாறுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நோக்கி நம்ம ஓடி வரும் பொழுது உலகத்தை நம்ம பார்க்கக்கூடாது. உலக சிநேகம், உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம பார்ப்போம்னு சொன்னால் இந்த பாதையை விட்டு நம் விலகி சென்று விடும்படியாக ஒரு போக்கை உண்டு பண்ணிவிடும். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் நோக்கி நம்ம ஓடி வந்துட்டேன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அதே போல் ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. 19ஆம் அதிகாரத்தில் சகைவை பார்க்கிறோம். சகையுடைய வாழ்க்கையில் அவன் பெரிய பணக்காரன் தான், அவன் ஆயக்காரன், டேக்ஸ் கலெக்டர், செல்வம் இருக்கிறது, பெரிய வீடு இருக்கிறது, ஆசை இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வெறுமை, ஒருவேளை சமாதான குறைவாக இருக்கலாம். இயேசுவை பார்க்க, இயேசுவை நோக்கி வருகிறதாக வேதத்தில் பார்க்கிறான். இயேசுவை கண்டு கொண்டான். இயேசு அவனுடைய வீட்டுக்கு போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டாங்க. வாரன்னு சொன்ன உடனே உள்ளத்தில் அவனுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தோடு கூட அழைத்து கொண்டு போனான். ஆண்டவர் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிலையான ஒரு வாழ்வை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்பிக்கையோடு கூட ஓடுவோம், இச்சையடக்கத்தோடு கூட ஓடுவோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நோக்கி பொறுமையோடு கூட பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி ஓடுவோம். அந்த அழிவில்லாத ஜீவகத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர்தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 422, கிறிஸ்துவ கீர்த்தனை 125 பாடுவோம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கீதம் 422, கிறிஸ்துவ கீர்த்தனை 125 பாடுவோம்.
தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமம். அதை பூர்ந்து கொண்டால்தான் புன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் எல்லாரும் ஓடி வரும்படியாக ஆண்டவரே எங்களை அழைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும், இச்சையடக்கத்தோடு கூட ஓட வேண்டும், இயேசுவை நோக்கி பொறுமையோடு கூட முன்னானவைகளை நாடி ஓடி வர வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்து உடைய வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஓட்டத்தை தடை செய்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய அவிசுவாசங்களை மாற்றி போடுவீராக. எங்களுடைய சுய ஆண்டவர் எண்ணங்களெல்லாம் மாற்றி போடுவீராக. ஆண்டவர் சுய கிரிகளெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போட்டப்பா, நீதியின் கிரிகளினால் நாங்கள் நிரப்பப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, இச்சை அடக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமைவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போல் இயேசுவை நோக்கி ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான பாரமான எல்லாவற்றையும் எடுத்து உதறிவிட்டு பொறுமையோடு கூட ஓடி வரும்படியான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ஆண்டவரே நீர் விரும்பாத அநேக பாவங்கள், ஆண்டவர் இச்சை அடக்கம் இல்லாதபடினாலே இச்சை நிமித்தமாக அநேக குடும்பங்களில் ஆண்டவர் வேதனைகளையா, சில மறைமுக பாவங்கள் நிமித்தமாக துக்கங்கள் சுவாமி, வெளியரங்கமான பாவத்து நிமித்தமாக கண்ணீரப்பா. ஆண்டவர் எந்தெந்த பாவத்தினாலே உமது பிள்ளைகள் ஆண்டவரை அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே இந்த பரம அழைப்பின் ஓட்டத்தை எந்தெந்த பாவங்கள் தடை செய்து கொண்டிருக்கிறதோ அதை இப்பொழுது கர்த்தர் முற்றிலுமாக உங்களுடைய பிள்ளைகளை விட்டு ஆண்டு வெளியே எரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளை விட்டு முற்றிலுமாய் அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற எல்லா அடிமைத்தன நுகங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வேசித்தனத்திற்கும் உபச்சாரத்திற்கும் குடிகளுக்கும் போதை மருந்துக்கும் ஆண்டவரே அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஐயோ, என்று குழந்தை இந்த ஆண்டவரே தேவையில்லாத இந்த மொபைலில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, அதனுடைய விளையாட்டுகள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. என் பிள்ளைகள் அநேக பணத்தை இப்படி இந்த மொபைல் ஃபோனில் வருகிற இந்த சூதாட்டத்தின் நிமித்தம் இழந்து போயிருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு கூட சமூகத்தில் மன்றாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பாவத்தின் நிமித்தமாக இந்த குடும்பங்களில் நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. அநேகர் ஆண்டவரே இரவெல்லாம் தங்களுடைய படுக்கையை கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய விடுதலையாக்குற வல்லமை கடந்து வருவதாக. சிறைப்பட்டவர்களுக்கு ஆண்டு விடுதலையை கொடுக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரவேசித்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். என்னென்ன பாவத்தினுடைய வல்லமையில் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ அந்த சிறையிருப்பின் சங்கிலிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது முறிக்கப்படும்படியாய் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை இந்த குடும்பத்தில் தெளிக்கிறோம் ஆண்டவரே. உமது பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபங்களை கேட்டு யார் யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர் ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலையை கொடுப்பீராக. இந்த குடும்பத்தில் ஒரு பூரண சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு சகையுடைய வீட்டுக்கு சென்ற பொழுது ஐயா, அதுவரை அவனுடைய வாழ்க்கை இருளாய் இருந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எல்லாம் வெளிச்சமாய் மாறிட்டு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னீங்கள் ஐயா. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். அதே போல ஐயா, என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரவேசிப்பீராக, குடும்பத்தில் பிரவேசிப்பீராக. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா அருவருப்புகளும் பிள்ளைகளை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கின்றோம்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அற்புதத்தை இந்த குடும்பத்தில் செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். அநேக குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கின்ற உறவுகளை ஆண்டவரே அது கெடுத்து விடுகிறது ஐயா. கசப்புகளை ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து விடுகிறது. இந்த சாத்தானின் வல்லமைகளை கர்த்தர் அறுத்து போடுவீராக. ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களெல்லாம் ஒரு குட்டி பரலோகத்தை போல, ஆண்டவர் யோசுவாவின் குடும்பத்தை போல மகிழ்ச்சியோடு சேவிக்கிற ஒரு குடும்பமா இருக்கணும் ஆண்டவரே, குடும்பமா இருக்கணும் ஐயா. அன்மற்ற தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இப்பொழுது ஒருமனப்பட வேண்டும் என்று இணைக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. கசப்பான எல்லா வேர்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சுட்டரிக்கப்பட்டு போகும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சின்னஞ்சிறு குழந்தைகளும் கரத்தில் கொடுக்கிறோம். இடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற வளர்ச்சி இல்லாதபடியினால மிகுந்த வேதனையோடு கொண்டு சமூகத்தில் வந்திருக்கிறது அறிந்திருக்கிறேங்கப்பா. ஆண்டவருடைய வல்லமை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக, இவருடைய கண்ணீர் துயரங்கள் எல்லாம் மாறுவதாக, ஒரு அற்புதம் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. படித்து முடித்துவிட்டு உயர் கல்விக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் விரும்புகின்ற கல்வி இலவசமாய் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் வேலைக்காய் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். நெடுங்காலங்களாக ஆண்டவர் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை காத்திருந்து சோர்ந்து பணம் இருக்கிற பிள்ளைகளுடைய சோர்வுகளெல்லாம் கர்த்தர் மாற்றுங்க ஐயா. நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக, படிக்கும்படியாக விரும்புகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அதனதன் காலத்தை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், இது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிப்பீராக. அவருடைய துயரங்கள் எல்லாம் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே என் மகனுக்கு என் மகளுக்கு வயதாய் கொண்டே போகிறது, இன்னும் திருமணம் நடக்கவில்லை சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைத்து ஒரு அற்புதம் செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கின்றோம். முது பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டு ஏற்ற துணையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கற்பத்தின் கலைக்கை காத்திருக்கிற அன்பு ஆண்டவர் தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிற இதயத்தை இழைக்க பண்ணும் என்று சொன்னீங்களே, அதே போல் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவிச்சு போல் இருக்கும் என்று சொன்னீங்க. எங்களுடைய பிள்ளைகள் பல ஆண்டுகளாய் காத்திருக்கிறாங்கப்பா. உம்மால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என் ஆண்டவருடைய பரிசுத்தமான வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. புது பிள்ளைகளை நினைத்தருளுவீராக. ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு அற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்திற்கு நீ பூர்ணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் முது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகி தாங்கப்பா. அவருடைய பயங்கள் தீகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் அவ்வாறு செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். வயோதிப நிலைமை இருக்கிறமையான பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆலயத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையா, ஆலயங்கள் இல்லாத கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. பலவீனத்தின் நிமித்தமாக ஆண்டவரே ஆராதனை போக முடியல. இது எத்தனையோ வகையான காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் செல்ல முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயோதிபன் இருக்கிற அருமையான பெற்றோர்கள் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவருடைய கரமுது பிள்ளைகள் மீது அமருவதாக. இது வயதான காலத்தில் ஏற்பட எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறும்படியை ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. சமாதானத்தை மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பீராக. தகப்பரே நீரே அவர்களுக்கு தாயும் தகப்பனுமா இருந்து நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், தாங்குவேன் சொன்ன ஆண்டவரையா. உமது பிள்ளைகளை கடைசி மட்டும் தாங்கி ஆதரித்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக, வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் மாறுவதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் என்னென்ன பலவீன
பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண ஆரோக்கியம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமது பிள்ளைகளை கையிட்டு எல்லாம் பிரயாசங்களிலும் ஒரு விசேஷமான ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எவ்வளவோ உழைத்தும் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு கூட நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் கையிட்டு சில எல்லா பிரயாசங்களிலும் ஒரு விசேஷித்த நன்மைகளையும் கிருபைகளையும் இப்பொழுது முதற்கொண்டு உமது பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்தில் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே நீங்கள் அவ்வாறு செய்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்னுமாக குடும்பத்தில் என்னென்ன தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ அது கோர்ட்டு பிரச்சனை என்று அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, இடம் சம்பந்தமான பிரச்சனையினால் வேதனையோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, இன்னும் பல வகையான பிரச்சனை நிமித்தமாக கண்ணீரோடு கூட சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தன் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தின் நிமித்தமாக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவருடைய கண்ணீரின் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக முக்கோடாக கோடி ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கத்தவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே இந்த ஆராதனை வேளைக்காக பல வகையில் ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்காக தாங்குகின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை ஒழிப்பது செய்வதற்கு, இதை தாங்குவதற்கு முன் வந்த திருச்சியை சார்ந்த அருமையான நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தன்னுடைய மகன் அன்பு சகோதரர் ஃபெலிக்ஸ் அவருடைய நினைவாக ஆண்டவரே இந்த ஆராதனை தாங்க முன் வந்திருக்கிற அவருடைய அன்புக்குரிய தகப்பனார் திரு ஜஸ்டிஸ் அவர்களுக்காக, திருமதி சுகந்தி ஜஸ்டிஸ் அவர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஆறுதலையும் சமாதானத்தையும் நீங்கள் கொடுத்து நீங்கள் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான உமது அடியார்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்தப்பா. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு நாங்கள் சமாதானத்தை காண்பா என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே மேன்மையான ஆசீர்வாதங்களை அருமையான பெற்றோர்களுக்கு கொடுத்து வழிநடத்துவீராக. அதே போல் ஆண்டவரே அன்பு சகோதரருடைய ஆண்டவர் துணைவியாருக்காக, டாக்டர் வினோத் அவர்களுக்காக, நீர் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, அன்பு பிள்ளைகள் ஆண்டவர் ஃப்ரெட்ரிக்காக, ஃப்ராங்க்லினுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு சகோதரி செய்கின்ற மருத்துவ பணிகளில் உங்களுடைய கிருபை நிறைவாய் தங்கியிருந்து அவர்களை ஆசீர்வதித்து உங்களுடைய நன்மையினாலும் கிருபை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த 2 பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷத்த ஞானத்தை கொடுங்கப்பா. வருங்காலத்தில் உங்களுடைய வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தை சுடராய் பிரகாசி கிருபை தாரும். தேவ கிருபையும் தேவ பிரசரும் தேவ ஆறுதலும் தேவ சமாதானமும் இந்த குடும்பத்தோடு எப்போது இல்லத்திற்கு உதவி செய்வீராக. இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு நன்மையினாலும் ஆசீர்வாதம் நிரப்பப்பட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உமக்கு பெரிய ஒரு சாட்சிகளாக இருக்க ஆண்டு அனுகிரகம் செய்ய வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மாறாத கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் ஜெபித்த ஆண்டவரை பிரயாசப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்கப்படி உங்களுக்கு கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறுவகீதமாக கீதம் 486 பாமாலை 324 பாடுவோம். பாதை காட்டுமா யெகோவா பரதேசியான நான். கீதம் 486 பாமாலை 324 பாடுவோம்.
கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் மத்திய எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்து இந்த ஆராதனை ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் தொடர்ந்து நன்மையினாலும் கிருபையினால் நிரப்பி ஆண்டவர் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.